ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஹவு டு இன்சர்ட் பேஜ் நம்பர், ஓகேங்களா? ஒர்க்ஷீட்டுக்கு எப்படி ஒரு பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுக்கு வந்து பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணோம், ஓகேங்களா? நான் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி பேஜ் இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. என்னோட வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. அப்போதான் நான் சொல்றது புரியும். ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது பேஜ் நம்பர் வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பேஜ் நம்பர் போட்டால் தான் நல்லா இருக்கும். பேஜ் நம்பர் இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி டயத்தில் நம்ம எப்படி பேஜ் நம்பரை வந்து எக்ஸல்ல எப்படி பேஜ் நம்பர் போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் இதில் நான் வந்து நம்ம பேஜ் நம்பர் போடலாம். ஒன்று வந்து யூசிங் வியூவில் போயிட்டு மெத்தடில் பண்ணலாம். இன்னொன்று என்னடான்னா பேஜ் லே அவுட்டில் போய் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து வியூ மெத்தட் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பேஜ் லே அவுட் எப்படி போய் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன்னா கண்ட்ரோல் F2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் நமக்கு பிரிண்ட் ப்ரிவியூ தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருக்காது. இப்போ பேஜ் நம்பரை வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வியூ கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேட்டனில் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் வியூவில் தான் இருக்குது இந்த டாக்குமெண்ட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேஜ் லே அவுட்டுக்கு மாற்றிக்கங்க. பேஜ் லே அவுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ இங்கே போனீங்கன்னா இந்த ஹெட்டர் ஃபுட்டர் இங்கே மாதிரி 3 பாக்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், சென்டர் பாக்ஸு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இந்த மாதிரி ஹெட்டர் ஃபுட்டர் இருக்குது. இங்கே மேலே போனீங்கன்னா ஹெட்டர் இது எனேபிளாக இருக்கும். இதே வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் இருக்கும். இப்போ எனக்கு இன்சர்ட் பண்ணா பேஜ் நம்பர் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து இப்போ இங்கே வெளியில் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து இந்த மாதிரி காட்டும். இங்கேக்குள்ளே கிளிக் பண்ணீங்கன்னா இது இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வியூ தான் இருக்குது இப்போ, ஓகேங்களா? நான் இதுக்குள்ளே கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், டூல்ஸ், ஹெட்டு அப்படிங்கிறது, டிசைனு இதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? அந்த டிசைன் கீழே ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்துருச்சு. நான் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள கிளிக் பண்ணேன்னா அது போயிடும். இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணேன்னா கிளிக் ஆட் டு ஃபுட்டர்னு இருக்கு பாருங்க. இந்த ஏரியாலயோ அந்த பாக்ஸ்லயோ இந்த ஃபுட்டர் ஏரியாவில் கிளிக் பண்ணேன்னா இந்த டிசைனுங்கிறது எனேபிள் ஆகும். உள்ள கிளிக் பண்ணாங்கன்னா இந்த டிசைனுங்கிறது மறைஞ்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், வியூல போயிட்டு பேஜ் லே அவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லே அவுட் மாற்றிங்க. நார்மலாக இருந்தால் உங்களுக்கு அது வராது, இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால பேஜ் லே அவுட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. ஃபுட்டரில் எனக்கு வேணும்னா இங்கே பேஜ் நம்பர்ஸ் இருக்கு, நம்பர்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், வெளியில் உள்ளுக்குள்ளே கிளிக் பண்ணுறேன், டாக்குமெண்ட் இந்த டிசைன் போயிடும், ஓகேங்களா? இப்போ பேஜ் 1ன்னு வந்துருச்சு. இங்கே 2ன்னு இருக்கு பாருங்க. செகண்ட் பேஜ் 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இது ஓகேங்களா? இது வந்து கிராஸ் டவுன்ல போயிட்டு அப்புறம் வந்து கிராஸ்ல வரும் இந்த பேஜ் நம்பர்ஸ், ஓகேங்களா? பேஜ்ல இது ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், இது வந்து தேர்டு, இது ஃபோர்த்து அப்படி காட்டுது உங்களுக்கு. இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல, அதனால 4 பேஜஸ் இருக்கு உங்களுக்கு. வந்து இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஆஃப் போட்டுட்டு, ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பேஜஸ் கிளிக் பண்ணுங்க, ஆஃப், ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணா கொடுத்துருங்க. ஆஃப் கொடுத்துட்டு இப்போ பாருங்க எவ்வளோ பேஜஸ் இருக்குங்கிறது தெரியும். 1 of 5, 3 of 5, 2 of 5ங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அந்த மாதிரியே ஈஸியாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் பேஜ் நம்பர், இந்த ஹெட்டர் இங்கே வேணும் உங்களுக்கு, சென்டரில் வேண்டாம், ரைட் சைடு வேணும்னாலும் ரைட் சைடு வேணும்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் வேண்டாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் இருக்காது பாருங்க. இப்போ இந்த பேஜில் செகண்ட், ஃபோர்த்தில் எல்லாம் இருக்கும். ஏன்னா கண்ட்ரோல் F12 ப்ரிவியூவில் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் ப்ரிவியூவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். செகண்ட் பேஜ் அன்வர்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் அன்வர்ட்ஸ் இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் பேஜில் வரல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் டாக்குமெண்ட்டில் எப்போதுமே நம்ம கொடுக்க மாட்டோம், அதனால ஃபர்ஸ்ட் பேஜில் அது பிரிண்ட் ஆகலை, ஓகேங்களா? செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜில் எந்த இருக்காது. வேணும் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் வேணும்னா இது இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் இந்த டிக் எடுத்துருங்க, டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத எடுத்துருங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட் ஈவன் பேஜஸ்ன்னு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி ஒரு பேஜ் விட்டு ஒரு பேஜில் அது இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 of 1ல் இருக்கு, 2ல் பாருங்க ஈவன் பேஜில் இருக்காது. இது வந்து ஈவன் பேஜ், அதனால இது இல்லை. இங்கே ஈவன் பேஜில் எல்லாம் இருக்காது பேஜ் நம்பர், ஆட் பேஜில் இருக்கும், ஓகேங்களா? அது மாதிரி இருக்கு. இது இங்கே கிளிக் பண்ணுங்க, இதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு இது வேண்டாம்னா எடுத்து விட்டுருங்க, ஓகேங்களா? இது மாதிரி வந்து நம்ம ஹெட்டரும் சரி ஃபுட்டரும் சரி அதே சேம் மெத்தடு தான், ஓகேங்களா? கீழே இருக்கிறது வந்து ஃபுட்டரு, மேலே இருக்கிறது ஹெட்டரு.
ஹெட்டர்ல போய் கொடுக்கணும்னா ஒன் ஆஃப் இந்த மாதிரி இருக்கு, ஒன் ஆஃப் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் இந்த ஹெட்டரை கொடுங்க. ஃபுட்டர்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஃபார்மேட்லாம் வருது. இப்போ உங்களுக்கு வந்து இதுல வந்து கஸ்டமைஸ் எல்லாம் இருக்கு. பேஜ் 1 of 3 அப்படி கொடுத்தீங்கன்னா பாருங்க, கீழே ஃபுட்டர்லயே கொடுக்குறேன். இதை டெலீட் பண்ணிடுறேன். நம்ம அப்படி கொடுத்ததெல்லாம் இங்கே வந்து கஸ்டமைஸ்ல பேஜ் 1ன்னு இருக்கு. ஓகேங்களா, 1 of 2 பேஜ் 1ன்னா பேஜ் 1ன்னு வரும். அந்த லேபிளோட பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே உள்ள போய் கிளிக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஹெட்டர்ல கொடுத்துருக்க பேஜுங்கிறத நான் ரிமூவ் பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகிடும், இது ரிமூவ் ஆகிடும். இப்போ இன்சர்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபுட்டர்ல வந்து எனக்கு இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபுட்டர்ல 1 of 1 கொஸ்டின் மார்க் பாருங்க, 1 of 2ன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு வந்துருக்கும். 5 பேஜஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் ஏதாவது டைப் பண்ணேன்னா 6-7 பேஜஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடு. இங்கே போய் பாருங்க, இது கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து இந்த ஃபார்மேட் வந்து ஃபைல் நேம் உங்களுக்கு வந்து பாத்தோட வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபைல் பாத்து வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுங்கிறது ஃபைல் நேம். ஓகேங்களா, சீக்வல் யூசர்ஸில் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பிரிண்ட் எடுக்கணும்னா இதை நீங்கள் பாத்தோட பிரிண்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம நார்மல் வியூக்கு போயிடுவோம். இப்போ நார்மல் வியூ கிளிக் பண்ணிட்டேன். நார்மல் வியூ ரெண்டாவது மெத்தடுக்கு போகிறோம். நார்மல் வியூவில் எப்படி பேஜ் இன்சர்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் F2 கொடுக்குறேன். கொடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூவில் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணதுனால அது காட்டுது. அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அது வந்து என்ன பண்ண, பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு அதை டெலீட் பண்ணிவிடுங்க. பார்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் F2 கொடுங்க. ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 of 7 இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் எந்த பேஜ்லையுமே நமக்கு பேஜ் நம்பர் இல்லை. நார்மல் வியூவில் வச்சுக்கோங்க. இப்போ நார்மல் வியூவில் இருக்கும்போது எப்படி பேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, பேஜ் லேஅவுட்டு போங்க. பேஜ் லேஅவுட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல அந்த கார்னரில் கிளிக் பண்ணுங்கள். கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்துடும். இங்கே ஹெட்டரில் போயிட்டு உங்களுக்கு ஃபுட்டரில் போய் கிளிக் பண்ணுறேன். கஸ்டமைஸ் ஃபுட்டர் ஹெட்டர் ரெண்டும் சேம் மெத்தட் தான் உங்களுக்கு தெரியும். ஃபுட்டர் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நடுப்புற சென்டர்னா இது, லெஃப்ட் சைடுனா இது, ரைட் சைடுனா இது. சென்டரில் வேணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது, இன்சர்ட் பேஜ் நம்பர் இருக்குது. இதை இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இன்னொரு ஓகே கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தெரியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ போங்க. இது மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, பிரிண்ட் ப்ரிவியூ, கண்ட்ரோல் F2. இப்போ வந்து 1, 2, 3 இந்த மாதிரி பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4, 5ன்னு இருக்கு. நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுறோம் பிரிண்ட் ப்ரிவியூவை. பேஜ் நம்பர் வந்து இங்கே போய் நம்ம ரெண்டாவது மெத்தடில் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் நம்பர் போங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வேணும். இது வந்து இன்சர்ட் பேஜ் ஃபார்மேட் டெக்ஸ்ட்டு. உங்களுக்கு இது வந்து ஃபாண்ட் பெருசு பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ணிக்கலாம். ஒரு 20 வைக்கிறேன் சைஸு. பேஜ் நம்பரோட சைஸ் பெருசு பண்ணணும்னா ஓகே கொடுத்தீங்கன்னா பெருசாக வந்துடும். ஆனால் இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய் பிரிண்ட் ப்ரிவியூவில் தான் பார்க்க முடியும். அந்த பேஜ் நம்பர் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இங்கே போயிட்டு அதே மெத்தடில் இங்கே போயிட்டு ஹெட்டரை கிளிக் பண்ணுங்க. கஸ்டமைஸ் போயிட்டு இந்த டெலிட் இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு இப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது போயிடும். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து பேஜ் நம்பர் வராது. கண்ட்ரோல் வந்து பிரிண்ட் ப்ரிவியூ, கண்ட்ரோல் F2 கொடுத்தேன்னா இப்போ பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பேஜ் நம்பர் இல்லை. இன்சர்ட் பண்ணணும்னா இதே மாதிரி தான். இப்போ வந்து கஸ்டமைஸில் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ் இருக்குது, இன்சர்ட் பேஜ் நம்பர்ஸ், இதெல்லாம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இதில் இருக்காங்க. பார்த்த மாதிரியே இன்சர்ட் பேஜ், நம்பர் ஆஃப் பேஜஸ், இது இன்சர்ட் டேட்டு, டைமு, ஃபைல் பாத்து. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் பாத்து வந்துடும் உங்களுக்கு. நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஃபைல் பாத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்சர்ட் ஃபைல் நேம் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஷீட் நேமு, இன்சர்ட் பிக்சர் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கொடுத்துறேன். இன்சர்ட் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வேணும்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் அங்கே கொடுத்த மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பிரிண்ட் வராது. ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்காது. நெக்ஸ்ட் பேஜ் ஆன்வர்ட்ஸு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா செகண்ட் பேஜில் இங்கே பேஜ் வந்துருக்கு பாருங்கள். தேர்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்காது ப்ரிவியூ. நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ரெண்டாவது பேஜ், மூணாவது பேஜ்லாம் பேஜ் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்காது நம்பர். ஓகேவா, இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஃபுட்டர் போயிடுங்க.
இதுதான் உங்களுக்கு அதே சேம் மெத்தடு தான். ஓகே, அங்கே யூஸ் பண்ண மாதிரி. சப்போஸ் எனக்கு வந்து கஸ்டமைஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு ஷீட்லேயும் இருக்குது. ஒவ்வொரு ஷீட்லேயும் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். நான் இதில் பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தோன்னா 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் இன்சர்ட் பேஜ் நம்பர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஷீட் 2ல் வந்து சம் கண்டென்ட் வச்சுருக்கீங்க, ஷீட் 3ல் வச்சுருக்கீங்க, 4ல் வச்சுருக்கீங்க. இப்படி எந்த ஷீட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு ஷீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுனா ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட் பேஜ் தான் ஃபஸ்ட்டுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, பேஜ் நம்பர் 10லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேஜ் லேஅவுட்டு போயிட்டு பேஜ் செட்டப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் ஆட்டோன்னு இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ 10ன்னு ஆரம்பிக்கணும். எனக்கு பேஜ் நம்பர் வந்து 10ன்னு ஆரம்பிக்கணும்னா 10ன்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 10லேருந்து ஆரம்பிக்கணும்னா 10ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ பாருங்கள், Ctrl F2 நம்ம இன்சர்ட் பண்ணல, அதனால இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃபுட்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கஸ்டமைஸ் போயிட்டு இங்கே இன்சர்ட் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணியிருக்கேங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்டிங் நம்பர் 10ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவியூ பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் 12ன்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஏன் 12 ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதனால் நான் வந்து இதை எடுத்து விட்றேன். ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜுங்கிறத டிக் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஆனால் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 10. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து 10ன்னு ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங் நம்பர் 12 14 16 அந்த மாதிரி அடிக்குது. ஈவன் நம்பர் கொடுத்ததுனால அந்த மாதிரி கேட்குது, ஆட் ஈவன் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்பர் மாற்றணும்னா இங்கே போய் மாற்றிக்கணும். கஸ்டமைஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் வந்து இதில் போய் மாற்றிக்கணும். 15 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 15லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்லேயும் நீங்கள் வந்து மார்க் 15ன்னு ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்டார்டிங் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரிவியூ பாருங்கள், 15ன்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, 16 17 18. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.